தளபதி விஜய் அப்புறம் அவங்க மனைவி சங்கீதா இவங்க 2 பேரும் விவாகரத்து வாங்க போறாங்க, மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போன வாரம் முழுக்க எக்கச்சக்கமான செய்தி வெளிவந்துச்சு. ஆனா இப்ப கடந்த 2 நாட்களாவே இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடந்து வந்துட்டு இருக்கிறதாவும், கூடிய சீக்கிரம் விஜய் அப்புறம் சங்கீதா இவங்க 2 பேரும் ஒன்னு சேர போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குதாம். அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த வாரம் செங்கல்பட்டு கோர்ட்ல தளபதி விஜய் அவரோட மனைவியா இருக்கக்கூடிய சங்கீதா ஒரு விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதுல தன்னோட கணவர் விஜய் கிட்ட இருந்து தனக்கு விவாகரத்து வேணும் அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கு அவங்க குறிப்பிட்டிருந்த காரணங்கள் ரொம்ப மோசமா இருந்துச்சு. தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு நடிகை கூட திருமணத்தை தாண்டிய உறவு இருந்ததாவும், இதை பத்தி பலமுறை கண்டிச்சும் அவர் கேட்கல. 2 வருஷம் நாங்கள் பிரிஞ்சு வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, எனக்கு அழுத்தம் தரப்பட்டா அந்த நடிகையோட போட்டோவை நான் வெளியிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டல் விடுக்கிற மாதிரி தான் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இவங்க 2 பேரும் பிரிஞ்சிடுவாங்க, விவாகரத்து வாங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும், ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரப்போகுது, அப்ப உண்மை வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அது எல்லாத்தையுமே தட்டி தூக்குற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குதாம். அதாவது தளபதி விஜய் அவர்கள் தரப்பு கிட்ட இருந்து மனைவி சங்கீதா தரப்புக்கு சமரச பேச்சுவார்த்தை நடந்திருக்குதாம். அதாவது அவர் பண்ண தப்பு எல்லாத்தையும் அவர் சரி பண்ணிக்கிறதாவும், வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு டைம் தான் கிடைக்க போகுது, இந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடலாம், தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்ட ஒரு பெண்ணை இப்போ திடீர்னு விவாகரத்து வாங்க போகிறது ஒரு மிகப்பெரிய மனவலியை ஏற்படுத்தும், நான் சினிமாவில் ஜெயிக்கும் போது நீ என் கூட இருந்த, நான் அரசியலில் ஜெயிக்கும் போது கண்டிப்பாக நீ என் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான வார்த்தைகள் எமோஷனலாகவும் பேசியிருக்காராம். இவர் இவர் தப்பு பண்ணியிருக்காரு பண்ணல ரெண்டாவது விஷயம். இருந்தாலும் இவர் தரப்புலேருந்து சங்கீதா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமரச பேச்சுவார்த்தை இருக்குல்ல, அதை சங்கீதா அவங்கள கொஞ்சம் இறங்கி வர்றதுக்கான அந்த மனநிலைக்கு மாற்றிருக்குதாம். சங்கீதா இப்போ லண்டனில் அவங்க ஃபேமிலியோட வசிச்சு வந்துட்டு இருக்காங்க. அங்கே அவங்களோட குடும்ப பிஸ்னஸை பார்த்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒருவேளை இந்த சமரச பேச்சுவார்த்தைக்கு ஒத்து போனாங்கன்னா கூடிய சீக்கிரம் அவங்க இந்தியா வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குதாம். அப்படி ஒருவேளை அவங்க இந்தியா வந்தாங்கன்னா பழையபடி தளபதி விஜய் அவரோடு சேர்ந்து எக்கச்சக்கமான ஈவெண்ட் அட்டன் பண்ணுறது, ஃபங்க்ஷன்ஸுக்கு போகிறது, ப்ரெஸ் மீட் போகிறது, ஆடி லான்ச் போகிறதுன்னு சொல்லி அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவாங்க. இவ்வளவு ஏன், தளபதி விஜய் அவர்களோட எக்கச்சக்கமான அரசியல் பிரவேச மேடைகளில் கூட விஜயோட மனைவி சங்கீதா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதாம். கண்டிப்பாக இவங்களோட பேச்சுவார்த்தை சமரசத்தில் முடிஞ்சதுன்னா இவங்க 2 பேரும் பழையபடி அவங்களோட திருமண வாழ்க்கையில் சேர்ந்துருவாங்க. அந்த விவாகரத்து கோரிய மனு இருக்கு இல்லையா, அதை வாபஸ் வாங்கிடுவாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. இப்படிப்பட்ட விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா அது விஜய் அவர்களுக்கு மட்டும் கிடையாது, தாவேகா தொண்டர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியா அமையும். காரணம் என்னன்னா 2026ஆம் வருஷத்துக்கான சட்டமன்ற தேர்தல் நெருங்கிடுச்சு. இந்த மாதிரி சமயங்கள்ல தளபதி விஜய் அவர்கள் மேல இப்படி ஒரு பழிய சுமத்தி அதுவும் ஒரு விவாகரத்து வரைக்கும் போயிருந்தாருன்னா கண்டிப்பா அது அவரோட அந்த ஓட் பேங்கை குறைச்சிடும். பத்தாவதுக்கு அவர் தப்பு செஞ்சிருக்காரு செய்யல ரெண்டாவது விஷயம். இந்த மாதிரி சமயங்கள்ல பெண்கள் ஓட்டுக்கான ஆதரவு அப்படிங்கிறது மொத்தமாக சரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எது எப்படியோ தன்னோட மனைவி கிட்ட ஒரு சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ போறாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் உறுதி ஆயிருக்கு. அதுக்கான எல்லா பேச்சுவார்த்தையும் நடந்து வந்துட்டு இருக்குதான். அப்படி இவங்க ஒருவேளை ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.